விவரிக்க முடியாம் பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியாம் அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியாம் பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியாம் அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போன உங்க நினைவால உயிர் வாழுற பூரண அழகே. அன்பென்னும் கயிறினால் இழுத்து கொண்டு அழகால் என் அவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் நெருங்க ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போற உங்க நினைவால உயிர் வாழுற பூரண அழகே. அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போற உங்க நினைவால உயிர் வாழுற பூரண அழகே. கண்களை மூடி தலை தாத்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருடத்தின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளை காண கிருபை செய்த தேவன், உடைய பிள்ளைகள் மனமோந்து இந்த கடைசி பரிசுத்த ஆராதனையிலும் உமக்கென்று கொடுத்து உதவிய உதாரத்துவமான ஆண்டவரே மனப்பூர்வமான காணிக்கைகளை நீர் தயவாய் ஏற்று அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உடைய பரிசுத்த கரத்தை நீட்டுவீராக. அன்றே தொடர்ந்து உடைய கரங்களை பலப்படுத்துங்க, கிருபைக்குள் மூடிக்கொள்ளும், ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைவில்லாமல் உடைய பாத்திரங்கள் நிரம்பணும் ஆண்டவரே. வருகிற புதிய ஆண்டில் புது கிருபைகள் தந்து பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்லு. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா.
பிரைஸ் லார்ட். முகங்களிலே அநேக தொய்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லாத மனுஷன் இருக்கிறானா? இல்லை. வியாதிகள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை படுக்கையில் போடவில்லை. அல்லேலூயா. நடக்கும்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனையோ காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தத்தை சொல்வதற்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஒருத்தர் கூட ரெடி இல்லையா? அம்மா ஒருத்தர் தான் கை நீட்டுறாங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரா இன்னைக்குன்னு தெரியாதா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டா எப்படி? திடீர்னு தான் கேட்போம். ஆமாம், ஆர் யூ ரெடி அப்படின்னாக்கா சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வசனத்தை எழுதி கொண்டு வாங்க. சரியா? பைபிள் பார்த்து எழுதிடாதீங்க. கர்த்தர் பார்க்குறார், நான் பார்க்கல, கர்த்தர் பார்க்குறார். அதனால் வருகிற 30ஆம் தேதி 31ஆம் தேதி இரவு வரும்போது நீங்கள் எழுதி கரெக்டாக டீட்டெயிலாக எழுதி கொண்டு வாங்க. இல்லைங்க என்னால் எழுத முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லலாம். எப்போ சொல்லணும்? இப்போ சொல்லணும். சொல்ல முடியுமா? பிரைஸ் காட். முன்னாடி சொல்லியிருக்கணுமா? பிரைஸ் காட். ஓகே, சரி, உங்களுக்கு தருணம் கொடுத்துட்டேன் இல்லையா? ஓகே, நீங்கள் சொல்கிறது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் எழுதி 30 அந்த 1 ஜனவரி 1 டிசம்பர் வரைக்கும் உள்ள வாக்கு தத்தங்களை கரெக்டாக எழுதி நீங்கள் உங்கள் பேர் போட்டு நீங்கள் கொடுங்க. 31 நைட்டு கொடுத்துருங்க. ஐயா என்னால் எழுத முடியாது, அம்மாலாம் எழுத முடியுமா? நீங்கள் எழுதுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ நீங்கள் எழுத முடியும்னா ஓகே. என்னால் எழுத முடியாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரும் அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லலாம். சரி, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்ட வார்த்தைகளை இன்றும் நாளை மாலையிலும் தொடர்ச்சியாக நான் பேசுவேன். ஆகையால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளை மாலையிலும் நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. இன்று மாலையிலும் நமக்கு இந்த கூடுகை இருக்கிறது. போதகர் பாஸ்டர் ராஜா அவர்கள் நம் மத்தியிலே இருப்பார்கள். ஒவ்வொரு உபவாச நாட்களிலும் அவர்கள் நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறது வழக்கம். ஆகையால் அவர்கள் நம் மத்தியிலே இன்று மாலையில் இருப்பார்கள். ஆகையால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்க, ஓகே. ஆனால் இன்றைக்கி லீவ் நாள் தானே, மாலையில் வரலாமே. உங்கள் நேரத்தை கொடுங்கள். வருஷத்தில் இந்த கடைசி நாட்களில் குடும்பமாக நீங்கள் தெய்வ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற நேரம். ஆகையால் தெய்வ சமூகத்தை அலட்சியம் செய்யாமல் நீங்கள் வாங்க. அந்த 1.5 மணி நேரம் தான். 6:30 ஷார்ப்பாக ஆரம்பிப்பேன். கரெக்டாக 8 மணிக்கு முடிப்போம். நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை துரிதமாக எனக்காய் வாசிங்கள். மணி 10:10. Glory to God. இல்லைங்கம்மா, முதல்ல எடுத்துட்டோம்மா எல்லாரையும். அது எந்த பக்கத்தில் இருக்குது சொல்லுங்கள்? 271. புதிய ஏற்பாட்டில் 271வது பக்கத்தில் இருக்கிறது. வசனத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா வாசிங்க. இப்போ வாசிங்க. ஹல்லேலூயா. சிந்தை தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? வேதம் சொல்கிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை. அந்த வசனத்தை சொல்லுங்களேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருப்பேன், ஆனால் என் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு என்ன பண்ண மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார்.
ஒரு மனுஷனுடைய சிந்தை ரொம்ப முக்கியம். ஆவி ஆத்மா சரீரத்தில் அந்த சிந்தை தான் ரொம்ப முக்கியம். ஸோ வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராகிய இயேசுவின் சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் என்னிலும் இருக்க கடவுது என்று கர்த்தர் சொல்கிறார். அதே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிங்க. பிலிப்பியர் 2:2. ஏக நிறைவாக்குங்கள். ஏக சிந்தை, ஒன்னஸ். அந்த சிந்தை எப்படி இருக்கணுமா? ஒரே சிந்தை. அதுக்கு தான் ஏக சிந்தைன்னு போட்டிருக்கு இல்லையா? ஆமாம். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை என்னிலும் உங்களிலும் இருக்க கடவுள். நான் ஊழியம் செய்யலாம், ஒரு சபையின் போதகராக இருக்கலாம், ஆனால் என்னுடைய சிந்தையை அறிந்தவர் யார்? கர்த்தர் ஒருவரே. நம்ம இங்கே தான் உட்கார்ந்துருக்குறோம், ஆனால் சிந்தை பல இடத்துல அலமோதுது, என்னென்ன காரியங்களையே சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்வார், ஏக சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த உபவாச நாட்களில் கர்த்தரிடத்தில் காணப்படுகிற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வாசிங்க. ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு அடுத்த குறிப்புக்காக நான் கடந்து செல்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அடுத்த வசனம். மாம்ச சிந்தை என்னங்க? மரணம். ஆவியின் சிந்தையோ அடுத்தது ஹல்லேலூயா. அந்த 7வது வசனத்தை மாத்திரம் திருப்பி வாசிங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் கூட கொஞ்சம் வாசித்துருங்க. மாம்சத்துக்குரியவர்கள் ஆண்டவருக்கு எப்படி இருக்க மாட்டாங்க? பிரியமாக இருக்க மாட்டாங்க. அப்போது மாம்ச சிந்தை என்னவாங்க? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமோ. அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் தேவனால் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் மாம்ச சிந்தை அன்றியும் வேதம் சொல்கிற 5ஆம் வசனத்தில் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை என்ன பண்ணுறாங்களா? சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். அந்த ஆவியின் சிந்தை நமக்கு வேண்டும். மாம்ச சிந்தையை தகர்த்து பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆவியின் சிந்தையை ஆண்டவர் நமக்குள் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளை திரும்பமாக ரோமர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலை. நம்மளால் முடியாதுங்க, நம்முடைய மாம்சம் ஒத்துக்காது, நம்முடைய நினைவுகள் அதற்கு ஒத்து போகாது. ஆனால் ஆண்டவர் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிங்கள். தேவன் மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுக்கிரகம்னா என்னங்க? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். என்னால் முடியாது, என் மாம்சம் சொல்லும், அதெல்லாம் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்லும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்ல, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும் படிக்கும் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு இப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தர முடியும். அந்த ஏக சிந்தை நமக்கு வேண்டும்.
திரும்ப திரும்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, என் பிள்ளைகள் என்னை போல இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை முத்திரை கொடுத்துருக்கிறார்ல, என் பிள்ளை என்கிற அந்தஸ்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்னாரே, எத்தனை பெரிய சந்தோஷம். ஆகையால் அவரிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே எனக்கு சிந்தையை கிளியர் பண்ணி கொடுங்கப்பா, என் சிந்தை அல்ல மோதுது ஆண்டவரே, இதுவா அதுவா, மாம்சமானது சொல்லுது இதை செய்ய அப்படின்து. ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது ஆவியானவர் நேர்த்தியான பாதைகளை நடத்துவார். ஒரு குழப்பம் இருக்காதுங்க. ஒரு டிசிஷன் எடுக்கணுமா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரே உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய சித்தத்துக்காக நீங்கள் கேட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நேர்வழியாய் நடத்துவார். குழப்பம் இருக்காது, கரெக்டாக பேசுவார் ஆண்டவர். வேத வசனங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். நம்முடைய ஆண்டவர் பேசும் தெய்வம் இல்லையா? பேசாத மண்ணோ கல்லோ மரமோ அல்ல. அவர் நம்முடைய தேவன், அவர் உயிருள்ள தேவன். யோபு அடிக்கடி சொல்லுவார், என்ன சொல்லுவார், ஒரு வார்த்தை சொல்லுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரித்த நானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவர் அவர் மரித்து போகவில்லை, அவர் என்றும் உயிரோடு கூட நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. அப்பொழுது நீங்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆவியின் சிந்தையை உங்களுக்கு தருவார். மாம்ச சிந்தை நமக்குள் இருந்தாலும் அந்த மாம்ச சிந்தையை அழித்து ஆவியின் சிந்தை நமக்குள் வரும் பொழுது கர்த்தர் டைரக்டாக கரெக்டாக உங்களை நேர்வழியாய் கர்த்தர் நடத்துவார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி, கிறிஸ்துவின் சிந்தை என்ன? ஒரு 7 காரியம் இருக்குது. அதான் சொன்னேன், நான் இன்றைக்கும் பேசிட்டு இதனுடைய கண்டினியூஷன் நாளை மாலையிலும் உங்களோடு கூட பேசுவேன். ஆகையால் நேரம் அனுமதிக்கும் வரைமாக ஒரு 10:45 வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக ஆண்டவருடைய சிந்தை என்னங்க? என்ன சிந்தை இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன், ஒரு கஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்க? அதை சொல்கிறதுக்கு கூட வாய் வரமாட்டேதுப்பா நமக்கு. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்? இதை தானே கேட்குறோம். அவர் அன்பானவர் ஆயிற்று. நம்முடைய தேவன் அன்பாய். லூக்கா 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிக்க கேட்போம். மன்னிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அன்பே உருவானவர். யோவான் 3:16 என்ன சொல்லுதுங்க? எத்தனை பேர் எத்தனை வருஷமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம்ல. ஜான் 3:16, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை அப்படியே சொல்லி 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 நேரம் உங்கள் சிபியூவில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கணும் இல்லையா? சொல்லுங்களேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்க. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நிறைய பேர் ஸ்க்ரீனை பார்க்குறத பார்த்தாக்கா சரி ஸ்க்ரீனில் தான் போட்டாங்கன்னு நினச்சி. ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக இல்லையா? அதனால தான் கிறிஸ்மஸ். ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என் ஜனங்கள் ஒருவராவது கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவரை இவ்வளவாய் உலகத்தில் கொடுத்தாரே. அவர் அன்பு செலுத்தாவிட்டால் நீங்களும் நானும் இருக்க முடியுமா? என்றைக்கோ போயிருப்போம்ல. ஆண்டவருடைய அன்பு அது மாறாத அன்பு. அல்லேலூயா.
வேதத்திலே அநேக அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்குற காரியங்கள் பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்புக்கு ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை நீங்கள் நல்லா வாசிங்க, வீட்டில் சென்று. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கிறீங்களா? கடைசி வசனம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது, அன்பே பெரியது. அல்லேலூயா. 3 விதமான அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரோஸ், EROS, ஈரோஸ் என்று சொன்னால் புருஷன் மனைவியிடம் காண்பிக்கும் அன்பு. அது அந்த அன்புக்கு பேர் கிரேக்க பதத்தில் ஈரோஸ் என்று சொல்கிறார். ஃபீலியோ அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன அன்பா? சகோதரத்துவம், சகோதர அன்பு. 3வது அகப்பே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட அன்பா? தெய்வீகமான அன்பு. அந்த அன்பைத்தான் ஆண்டவர் நமக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். உலக நேசங்கள் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்கிறது. உலகத்தை நேசிக்கிறோம், உலகத்தின் மக்களை நேசிக்கிறோம், ஓகே. ஆனால் ஆண்டவருடைய அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். அதை தான் சொல்கிறேன். அகப்பே என்று சொன்னால் தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பை ஆண்டவரை எனக்குள் தாங்கப்பா, அவருடைய சிந்தை நமக்குள் வர வேண்டும் என்றால் அவரைப் போல நாமும் நடக்க நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நிச்சயமாகவே ஆண்டவர் 3 காரியங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். புருஷன் மனைவிடத்தில் காண்பிக்கிற அன்பு அது நிச்சயமாக வேண்டும் இல்லையா? அந்த அன்புக்கு ஈடிணை ஒன்றுமில்லை. அந்த அன்பு நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. கணவன் மனைவிடத்தில் அன்பாக இருக்குங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2வதாக சகோதரத்துவ அன்பு. சகோதரர்களாக நாம் வாசம் பண்ணுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன். இதுக்கு டெஃபினிஷன் வேற வேணுமா? வேண்டாம். ஆண்டவரிடத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சகோதர அன்பு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக காரியங்களை செய்திருக்கலாம், செய்யலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த அன்பை நமக்குள் வைத்திருக்கிறார். ஏன்? நீ ஆண்டவருடைய பிள்ளை. அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே இடத்துல நாம் இருக்கிறோம், ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் இல்லை, நம்மோடு கூட பிறந்தவர்களோடு கூட ஒரு நல்ல உறவை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த சகோதர அன்பு நமக்குள் வேண்டும் பிரியமானவர்களே. அவன் 1000 பண்ணியிருக்கலாம். என்னோடய வாழ்க்கையிலாம் நான் சந்தித்த காரியங்கள் அநேகம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த அன்பை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறபடினாலே திரும்ப திரும்ப கேட்குறேன் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் தள்ள புறகாதபடிக்கு ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. இந்த அன்பு நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. 1 யோவான் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நிறைய வேத வசனங்கள் அன்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். சகோதர அன்பிலே நாம் வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். ஆவியின் கனியாகிய அன்பு நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதாக இருக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் 12:9 பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? மாய்மாலமான அன்பு தான் இந்த உலகத்தில் இருக்குது இல்லையா? பணம் கொடுத்தாக்கா ப்ரைஸ் லார்ட் சொல்லுவாங்க. கொடுத்துட்டே இருந்தாக்கா நீங்கள் நல்லவனாக இருப்பீங்க. ஒரு முறை நீங்கள் இல்லைன்னு சொல்லி பாருங்கள், அதோடு அவ்வளோதான். நம்மளை விரோதி மாதிரி பார்ப்பான்.
நம்முடைய கரத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றவர்கள் நம்ம எப்படி பார்ப்பாங்க? விரோதி மாதிரி பார்ப்பாங்க. அதான் உலகத்தின் அன்பு. ஆனால் தெய்வீக அன்பு அப்படி கிடையாது. அவன் என்னத்தான் நமக்கு செய்தாலும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் அந்த அன்பு இருக்குமானால், அதான் சொல்கிறேன், தெய்வீக அன்பு, சகோதர அன்பு நமக்குள் வேணும். ஆண்டவரே, இந்த அன்பை எனக்கு ஊற்றுங்கப்பா. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அல்லேலூயா. மாய்மாலம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நானும் ஆராதனைக்கு வந்து கையை உயர்த்தி அல்லேலூயா பாட்டு பாடி அன்பு கூறுவேன் சொல்லுங்க, சூப்பராக இருக்குல்ல? இன்னும் அதிகமா யாரை ஏமாத்துறதுக்கு? உண்மையான அன்பு நமக்குள் இல்லையப்பா. இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பை ஆண்டவரே என் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. என்னால் முடியல ஆண்டவரே. இந்த மாம்சம் சொல்லுது, ஏய் அவனை மன்னிக்கவே கூடாது, செத்தாலும் அவன் என் வாசப்படி, என் வீட்டு வாசப்படி வரவே கூடாது. என்னைக்கே அவனை என்ன பண்ணிட்டேன்? புள்ளி வச்சிட்டேன். மாம்சம் சொல்லுது. ஆனால் ஆவி அப்படி அல்லங்க. என் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். 1 யோவான் 3:16 வாசிங்களேன். 1 யோவான் 3:16 இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். திருப்பி வாசிங்க, இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வாசிங்க, சரியாக கேட்கல எனக்கு. 1 யோவான் 3:16 பாருங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் 3:16 சொன்னேன். யோவான் 3:16 அதுக்கு தான் சொன்னேன். 1 யோவான் 3:16 சொல்லு, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம் என்று சொல்லப்படும். அப்போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அவருடைய சிந்தை என்னங்க? அன்பின் சிந்தை. அந்த அன்பின் சிந்தையே நமக்குள் ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் கேட்க வேண்டும். ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாங்கப்பா. 1 யோவான் 4 அநேக வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அன்பை குறித்து. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அதுக்கு மேலே என்ன டெஃபினேஷன் வேணும்? அப்போது நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அன்புள்ளவர்களைப் போல நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். நல்லா பாடுறோம் பாட்டு, ஆனால் அர்த்தமுள்ள வாழ்க்கை நமக்கு இல்லையே, சாட்சியுள்ள ஜீவியம் நமக்கு இல்லையே. ஆண்டவரே, அந்த அன்பை தாங்கப்பா. பேசுகிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ஆவியானவர் வேணும். ஆவியானவர் சொல்லுவார், பரவாயில்லடா ரே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வார். என்னத்தான் அவன் பண்ணாலும் நீ இணைந்து போகும்பொழுது, நீ தாழ்ந்து போகும்பொழுது ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்க வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே உம்முடைய அன்பு. கலாத்தியர் 5 ஆவியின் கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல் கனி என்னங்க? அன்பு. அந்த அன்பை ஆண்டவரே எனக்குள் தாங்க. 1 கொரிந்தியர் 13 முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அன்பை குறித்தே சொல்லப்படும். ஐயா, நான் ஊழியம் செய்யலாம், ஐயா நான் பிசாசு விரட்டலாம், நான் அற்புதங்களை செய்யலாம், மரித்தோரை உயிரோடு எழுப்பலாங்க, ஆனால் எல்லாமே செய்துட்டு எனக்குள் வேதம் சொல்கிறது அன்பு இல்லாவிட்டால் அதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அப்போ முதல் காரியம், ஆண்டுடைய சிந்தை என்னங்க? கிறிஸ்துவின் சிந்தை என்னங்க? நான் உங்களில் அன்பாக இருந்தேனே, நான் உங்களை மன்னிச்சேன்ல. நம்மளாம் நான் பரிசுத்தவான்களா? வேதம் சொல்கிறது, ரோமர் 3:23 வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லப்படும். எத்தனை முறை துக்கப்படுத்தியிருக்கிறோம்ல ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை எத்தனை முறை துக்கப்படுத்தியிருக்கிறோம்.
ஆனாலும் அவரை தன்னுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து, தன்னுடைய இடத்துலேருந்து அவர் நம்மை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குறாரு? பிள்ளைகளாக பார்க்குறாரு. நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது சத்ருவாக பார்க்குறோம், ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாகவே பார்க்குறார். அதுதான் மனுஷனுடைய அன்புக்கும் கர்த்தருடைய அன்புக்கும் உள்ள வித்தியாசம். ஆகையால் இந்த நாளிலே இந்த முதல் காரியத்தை நான் முடிக்கிறேன். கிறிஸ்து சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அந்த முதல் சிந்தை அன்பின் சிந்தை. ஒரு அருமையான தெய்வ ஊழியர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். ஜான் ஓஸ்டின் என்ற அருமையான போதகர். அவர் சொல்கிறாரு, வேர் லவ் கோஸ் தேர் காட் மூவ்ஸ் என்று சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தமா? அன்பு எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாராம்? அசைவாடுவாராம். அன்பு இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார். அதை தான் சொல்லிட்டாரு. 1 யோவான் 4:8 வாசிங்க. 1 யோவான் 4:8 10 தேவன் ஆண்டவர் எப்படி தான் இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். முதல் காரியம், ஆண்டவருடைய சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த அன்பின் சிந்தை. கேட்பீங்களா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கண்ணை மூடி இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே இந்த அன்பின் சிந்தை எனக்கு தாங்கப்பா. சும்மா பேசிட்டு போகிறதில்ல. ஆண்டவரே அந்த அன்பை எனக்கு ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு அந்த அன்பை தாங்க. சகோதர அன்பு வேண்டுமப்பா. ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளாக உள்ள அன்பு, தெய்வீக அன்பை தேவன் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அன்பை, ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்தீரப்பா. உம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீர் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்களும் பிறரோடு கூட அன்பாய் வாழ தேவன் கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்புக்கு ஆப்போசிட் என்னங்க? அன்புக்கு ஆப்போசிட் என்ன? பகை, விரோதம், கசப்பு. இதெல்லாம் பழைய வருஷத்தில் என்ன பண்ணணும்? மூட்டை கட்டி போட்டுரும். அது எப்படிங்க முடியும்? அதுதான் சொன்னேன், மாம்சம் உங்களுக்கு இடம் கொடுக்காது. ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது ஆவியானவர் சொல்வார், விட்டுக்கொடு விட்டுக்கொடு. லேண்டில் உள்ளே வந்துட்டானா, 2 அடி உள்ளே வந்துட்டானா, பரவாயில்ல நீ கட்டிக்க தம்பி, நான் இசைந்து போகிறேன். நம்ம ஏமாத்தினாங்களா? ஏமாத்திட்டோம். அல்லேலூயா. ஒரு நாளும் நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள். நம்ம இறங்கி போகிறதுனால கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, செய்து பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள் ஏராளம். நான் இறங்கி போனதுனால என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு மகிமையான காரியத்தை என் வாழ்க்கையில் எனக்கு செய்தார். அல்லேலூயா. எண்ணி முடியாத காரியங்கள், நான் ஆராய்ந்து முடியாத காரியங்களை என் தேவன் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆகையால் நான் சாட்சியாய் சொல்ல முடியும். அந்த அன்பு நமக்குள் வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக, நேரம் 10:35, ரெண்டாவது குறிப்பை நம்ம பார்க்கலாமா? லூக்கா 5ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசித்துருவோம். லூக்கா 21:36 பாருங்கள். லூக்கா 21:36 பாருங்கள். முதல்ல என்ன? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில் முதல் சிந்தை என்னங்க? அது என்னன்னு கேட்குறீங்களா? அன்பின் சிந்தை. ஓகே, நெக்ஸ்ட் வாசிங்கம்மா. லூக்கா 21:36 வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்ததா? அவருடைய சிந்தையில் ஜெப சிந்தை இருந்தது. முதல்ல அன்பின் சிந்தை, ரெண்டாவது ஜெப சிந்தை. வருகிற அழிவுகளுக்கு நீங்கள் விலக்கி பாதுகாக்கப்பட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். திரும்பமாக அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். 21:36 வாசிங்க.
ஆ ஆ ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஜபம் ஜபம் ஜபம். ஜபத்தால் முடியாத காரியம் ஒன்றுமில்லையா? ஒரு தெய்வ மனுஷன் சொன்னார், மூளை சாதிக்காததை எது சாதிக்குமா? முழங்கால் சாதி. நல்லா சொல்றீங்க, சூப்பரா. வசனம் தெரியுங்க நமக்கு. வசனத்தில் பஞ்சமே கிடையாது நமக்கு. வசனம் நல்லா தெரியும், ஆனால் நம்ம செய்கிறோமா? உபாச ஜபம் தான் பேர். உபாச ஜபத்துக்கு எத்தனை பேர் வராங்க? 5 பேர் வராங்க, 6 பேர் வராங்க, 8 பேர் வராங்க. நேரமில்லை, வெரி பிஸி. ஆண்டவர் கூட நம்மளை பார்த்து எனக்கும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? இந்த நாட்களில் ஜெபிங்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஜபம் ஜபம் ஜபம். நேரம் கிடைக்கும்போது உன் அரைக்கதவை பூட்டிக்கொண்டு ஆண்டவரிடத்தில், அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனுஷனுக்கு முன்பாக கண்ணீர் வடிக்கிறது வேஸ்ட்டுங்க, டோட்டல் வேஸ்ட். ஊழியக்காரனுக்கு முன்பாக கண்ணீர் வடிக்கிறது டோட்டல் வேஸ்ட். ஆனால் உன்னை படைத்த உன் தேவன் இருக்கிறார் பத்தியா, அவரிடத்துல போய் நீ எங்கே ஜபிக்கணும்னு விரும்புறியோ ஆண்டவர் சமூகத்தில் நீ கண்ணீர் சிந்தினால் அந்த கண்ணீருக்கு நிச்சயம் பதிலை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஜப சிந்தை அவருக்குள் இருந்தது. வாசிங்க லூக்கா 5ஆம் அதிகாரம் 16, லூக்கா 6:12. 6:12, 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மலையின் மேல் ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினான். அந்த ஜப சிந்தை நமக்குள் வேண்டும். ஜபத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜார்ஜ் முல்லர் ஒவ்வொரு காரியத்திலையும், அவரை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் அனாதை பிள்ளைகளை வைத்து அனாதை விடுதியை துவங்கினார். முதல்ல 100 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் அவர் மரிக்கும் பொழுது அந்த அனாதை விடுதியில் எத்தனை பேர் இருந்தாங்களா? 10,000 பேர். 10,000 பிள்ளைகளுக்கு டெய்லி சாப்பாடு. ஆனால் யாரிடத்திலுமே சொல்லவே மாட்டாராம் அவர். நானும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்ல, இது தேவை அது தேவை அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு நாளும் யாரிடத்திலுமே சொல்லவே மாட்டாராம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவர் ஜெபித்து ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி அவருடைய பயோகிராஃபியில் எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்லுங்க, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டியதினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படும். அது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது அது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது என்று வேதம் சொல்கிறது. ஜப சிந்தை நமக்குள் வேண்டும். ஜபம் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஜபிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அப்படி தான் ஜெபம் பண்ணணுமா? சும்மா ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா ஆண்டவர்? நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஐயா நான் ஜபிக்கவே இல்லை, நான் மனசில் என்ன பண்ணேன் சொல்லுங்க, யோசித்தேன் தான், மனசில் யோசித்தேன், உடனே ஆண்டவர் செஞ்சிட்டார். பரவாயில்ல, நீங்களாம் ரொம்ப கிஃப்டட் பர்சன் தான் நான் சொல்லணும். ஆனால் ஒரு சிலருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே வெயிட் பண்ண போடுறாரு, போடுறாருன்னு வச்சுங்களேன். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார்? போட்டார். எத்தனை வருஷம் போட்டார்? 25 வருஷம் போட்டார். 75 வாக்கு பண்ணிட்டார். உன் சொந்த கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனால் 100 வயசு வரைக்கும் ஒன்றுமே இல்லை. 100 வயசில் தான் கொடுக்குறாரு. அப்போ போட்டார். ஆனாலும் ஆண்டவர் பெஸ்ட்டாக தான் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஜெப சிந்தை நமக்குள் வேண்டும். முதல் காரியம் கிறிஸ்துவின் சிந்தை என்னங்க? அன்பின் சிந்தை. நம்மிடத்தில் ஆண்டவரே எனக்குள்ளாக அந்த அன்பு வேண்டும் அப்பா, தெய்வீக அன்பு, சகோதர அன்பு நமக்குள் வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு நல்ல அன்பு வேண்டும். முதல் நாள், திருமணமான முதல் நாளில் நாம் அநேக வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். ஆனால் காலம் போக 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 அந்த அன்பு தணிந்து கொண்டே போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் ஆயிற்று. கணவன் மனைவிக்குள்ளாக நல்ல உறவு நமக்கு வேண்டும். சகோதரருக்குள்ளாக நல்ல உறவை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அதை போல தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் நாம் சரியாக இருக்க வேண்டும். அவர் நம்மை நேசித்தாரே, நான் பாவியாக இருக்கையில் அவர் என்னை நேசித்து அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை எனக்கு கொடுத்து ஊழியத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தினாரே, அப்போது நான் எவ்வளோ நன்றியாக இருக்கணும்ல ஆண்டவருக்கு. இரண்டாவது என்னங்க ஆண்டவருடைய சிந்தை? ஜெப சிந்தை. ஜெபியுங்கள். எப்படி ஜெபம் பண்ணார் ஆண்டவர்? விழித்திருந்து ஜெபம் பண்ணார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையில் எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட ஜெபம் ஆண்டவராக இயேசு செய்தார் வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி போதும், கண்ணீரோடு ஜெபித்தார். அந்த கண்ணீரின் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதிலும் நீங்கள் உபவாசித்து ஜெபித்தால் அதற்கு நிச்சயம் ஒரு எஃபெக்ட் இருக்குதுங்க. கர்த்தர் அதை செய்வார். மூன்றாவதாக இந்த குறிப்பை முடிக்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்னாக்கா நேரம் போதாது. ஆனால் மூன்றாவது குறிப்புக்கு நான் போகிறேன். ஆண்டவருடைய சிந்தை என்னங்க? முதல் சிந்தை அன்பு, இரண்டாவது ஜெப சிந்தை, மூன்றாவது ஆண்டவர் மனதுருக்கத்தின் சிந்தை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து டக்குன்னு வாசிங்க. மத்தேயு 14:14 பாருங்க. திரளான ஜனங்களை கண்டபோது கண்டு மனதுருக்கம், அன்பின் மனதுருக்கம். அன்பும் இருக்கிற இடத்துல என்ன இருக்குங்க? மனதுருக்கம் இருக்கு. மனதுருகினார். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 14:14. இயேசு வந்து அவர்கள் மேல், திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி ஹல்லேலூயா. அந்த மனதுருக்கம் வரும்பொழுது தான் எல்லாமே நடக்கும். அன்பு இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? மனதுருக்கம் இருக்கும். அந்த மனதுருக்கம் நமக்குள் வரும் பொழுது, ஒரு ஏழை பார்க்குறீங்க, நிச்சயமாகவே நமக்குள் ஒரு அன்பு இருக்கும் பொழுது அந்த ஏழைக்கு உதவணும்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்கு வருது இல்லை? அது யார் கொடுக்குறா? ஆண்டவர் தானே கொடுக்குறாரு. அந்த சுபாவ அன்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். எத்தனை பேருக்கு இந்த கிறிஸ்மஸில் எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்தீங்க? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கும் மனசாட்சி. என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு துணி எடுத்து பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு எல்லா பலகாரம் எல்லாம் செஞ்சு எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லது. ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை உங்களை வாழ வச்சார், ஆசீர்வதிச்சார். நான் ஒருத்தருக்கு உதவி செய்ய, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் யார் கடன் கொடுக்குறானா? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அந்த மனதுருக்கம் இருக்கும் பொழுது, அன்பு இருக்கிற இடத்துல மனதுருக்கம் இருக்கும். அந்த மனதுருக்கம் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவீங்க? உதவி செய்வீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாருங்க, என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. ஒரு 10 ரூபா நான் எடுத்து ஏழைகளுக்கு நான் கொடுக்கறதுனால ஒரு நாளும் நான் குறைந்து போக போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லப்படும். அவருடைய மன துருக்கத்துக்கு
அளவே இல்லைங்க. லூக்கால வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரத்தில் 11-15 வரைக்கும் வாசித்து பாருங்கள். வீட்டில் போய் டைம் இல்லை. நாய்னூர் என்ற விதவையை குறித்து வேதத்தில் சொல்லப்படும். ஆண்டவர் அந்த நகரத்துக்கு போகிறாரு. எதிர்க்க அந்த பாடையை தூக்கிட்டு வராங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? 13ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடை தொட்டார். நின்றார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த விதவை ஏற்கனவே அவள் விதவை கைம்பெண்ணாயிருக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இருந்த ஒரே மகன் மரித்து விட்டான். அவனை நம்பி தான் குடும்பமே இருக்குது. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய மனதுருக்கம் வேதம் சொல்கிறது. அந்த ஸ்திரீயை பார்த்த பொழுது ஆண்டவர் மனதுருகினார். நம்மையும் பார்த்து ஆண்டவர் மனதுருக்கிறதுனால்தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் இல்லையா? அவருடைய மனதுருக்கம் மாத்திரம் இல்லாவிட்டால், அவருடைய அன்பு மாத்திரம் இல்லாவிட்டால் நாம் என்றோ நிர்மூலமாயிருப்போம். அடுத்ததாக ஒரு காரியம், மார்க் 1ஆம் அதிகாரம் 40-42 வசனம் வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 42 3 வசனங்களை வாசிங்க, முடிக்கலாம். இயேசு மனதுருகி நீங்கிற்று. அல்லேலூயா. ஆண்டுடைய மனதுருக்கம் என்ன செய்கிறதா? அப்பா, கர்த்தர் இந்த குஷ்டரோகி ஆண்டுடைய சமூகத்தில் வந்து பணிந்து கொள்கிறான். மார்க் 1ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுங்களேன். மார்க் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக என்ன பண்ணுறான்? முழங்கால் படியிட்டு. அது எதை குறிக்கிறது? தாழ்மையை குறிக்கிறது. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவர் வார்த்தையை சொன்னாலே போதும். ஆனால் என்ன பண்ணுறாராம்? தொட்டு. குஷ்டரோகியை நாம் தொடர்றதில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதான் சொன்னேன், இயேசுவின் வாழ்க்கை குறித்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் பேசினேன். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய வேலை எப்படிப்பட்ட வேலை. அப்போது அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவர் அவருடைய வாழ்க்கையில் பார்க்குற ஒரு காரியம் மனதுருக்கம். அவருடைய சிந்தையில் காணப்பட்டது மனதுருக்கம். இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை நான் சொன்னேன். மீதமுள்ள காரியத்தை கர்த்தருக்கு சித்தமான நாளை மாலையில் உங்களோடு கூட பேசுகிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். மாம்சத்தின் சிந்தை என்னங்க? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று எழுதப்படும். அப்போது நம்முடைய சிந்தையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, முதல் காரியம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அன்பின் சிந்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் இந்த உலகத்தில் நீர் வந்து அவதரித்து எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை நீர் செய்திருக்கிறீர். அவர் மாத்திரம் நம்ம மேல் அன்பு பாராட்டாமல் இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் அன்பின் தெய்வம். வேதம் சொல்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இரண்டாவதாக ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருந்தது ஜப சிந்தை. ஜபிங்கள். ஜபம்தான் எந்த காரியத்தை குறித்தாலும். ஒருவேளை வியாதியின் கொடுமையாக இருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வியாதியை சொல்லி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த விளைவினம் என்னை தாக்குகிறது, ஆண்டவரே ஜபிங்கள். குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார தேவைகள், எதற்காகவும் எங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிங்கள். ஆண்டவரே,
இந்த ஆண்டில் நடைபெறாத காரியங்கள் வருகிற ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு நடந்தேற ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபத்தினால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். மூன்றாவதாக சொன்னேன், ஆண்டுடைய மனதுருக்கம், கம்பேஷன். ஆண்டுடைய மனதுருக்கம் எப்படிப்பட்டது? மரித்தோரை உயிரோடு எழுத செய்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். நமக்கும் அதான் சொன்னேன், அன்பு இருந்தால் ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? இந்த குறிப்பு தாங்க. அன்பு இருந்தால் அந்த இடத்துல என்ன இருக்கும்? மனதுருக்கம் இருக்கும். ஒரு ஏழையை பார்க்குறோம், ஒரு கஷ்டப்படுறவங்களை பார்க்குறோம். அன்பு நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நமக்குள்ளாக ஆண்டவர் உணர்த்துவார். அப்படி நீங்கள் செய்கிற உதவிகள் தான் உங்களுடைய சந்ததிக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறாரா? அல்லேலூயா. உன் சந்ததிக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னும் 4, 5, 6, 7, 8 இருக்குது. சரி, பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். கண்களை மூடி தலையை தாத்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்த கிறிஸ்துவின் சிந்தை 2வது வசனத்தில் வாசித்தோம். ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மாம்சம் சொல்லுது அதெல்லாம் உன்னால் முடியாது. நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த கிருபையை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ளாக பிரசங்கிக்கிற எனக்குள்ளாக அந்த அன்பின் மனதுருக்கத்தை தாங்கப்பா. அந்த மனதுருக்கம் வேண்டும். ஜெப ஆவியை தாங்க. ஜெபிக்க கற்றுக்கொடுங்க. அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து ஜெபிக்க, உடைய பாதத்தில் காத்திருக்க, ஆண்டவரே ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கிருபை செய்வாராக. நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Glory to God. Hallelujah. நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையின் தேவனே, இந்த அருமையான கர்த்தாவே நாளில் உமக்கு நன்றி செல்ல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நன்மையானவர்களை எங்களுக்கு செய்திருக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த அன்பின் சிந்தையை தாங்க. கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா. ஜெப சிந்தை எங்களுக்கு தாங்கப்பா. மனதுருக்கத்தின் சிந்தை எங்களுக்குள் வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுங்க,
இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வம் ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஏக சிந்தையை எங்களுக்கு தாங்கப்பா. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அந்த அன்பின் சிந்தையை எங்களுக்குள் ஊற்றுங்கப்பா. எங்களுடைய இருதயத்தில், எங்கள் மனதில் ஊற்றுங்க. ஜப சிந்தையை ஊற்றுங்கப்பா. ஜபிக்கிறவளை எங்களை மாற்றுங்க. ஜபிக்கிற சபை வளருகிற சபை, ஜபிக்கிற குடும்பம் வளருகிற குடும்பமாக இருக்கும். ஜபிக்கிற பிள்ளைகள் வளருவார்கள். ஆண்டவரே, அந்த ஜப ஆவியை தாங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவியை, மன்றாட்டின் ஆவியை எங்களுக்குள் நீர் ஊற்ற வேண்டுமாய் ஜபிக்கிறோம். மனதுருக்கத்தின் ஆவியை எங்களுக்கு தாங்க. மனதுருக்கத்தின் சிந்தை எங்களுக்குள் வைங்கப்பா. எங்கே அன்பு உண்டோ அங்கே மனதுருக்கமும் செயல்படும். எங்களால் இயன்றதை ஏழை மக்களுக்கு கொடுக்க எங்கள் கரங்களை நீட்ட தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்கப்பா. என்று மாலை நடக்கிற ஆண்டவரே, இந்த விசேஷித்த கூடுகையிலும் உடைய பிள்ளைகளை கொண்டு வருகிற கர்த்தருடைய தாசனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய நாமம் மகிழ்ப்படுவது தொடர்ச்சியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் உடைய கரம் இருந்து நடத்துவதாக. ஆண்டவரே, இந்த பழைய வருட ஆராதனையும் புதிய வருடத்துக்குள்ளாக போகும் பொழுதும் உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதாகாலம் அனைவரோடும் என்று வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக, கர்த்தங்களோடு கூட இருப்பாராக. மாலை கூட்டங்களுக்கு கடந்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.